வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கணவர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். தமிழக காங்கிரஸ் கட்சி மக்களிடம் எவ்வளவு செல்வாக்கு பெற்றிருக்கோ தெரியாது, ஆனால் ஊடகங்களிடம் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றிருக்கிறது. எது செய்தாலும் செய்தியாகிறது, எது செய்யாவிட்டாலும் செய்தியாகிறது. மிக சமீபத்தில் மாநில தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள் தங்களின் மூத்த தலைவர்களை அரவணைத்து செல்லவில்லை என்ற குற்றச்சாட்டை சுமத்தி தமிழக காங்கிரஸில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அனைத்து மூத்த தலைவர்களும் டெல்லிக்கு சென்று ராகுல் மற்றும் சோனியா காந்தி சந்தித்து தங்களுடைய புகார் பட்டியலில் வாசித்திருக்கிறார்கள். உடனடியாக இதற்கு ரியாக்ட் செய்த பதில் அளித்த திரு இளங்கோவன் அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் திரு தங்கபாலு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்தார். இதுபோன்ற பிரச்சனைகள் ஏன் பொதுவெளியில் பேசப்படுகின்றன, யார் இதில் நிதானம் இழப்பது, என்ன பிரச்சனை தான் நடக்கிறது என்பது பற்றி உள்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்வி கண்டவர் நிகழ்ச்சியில் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு தங்கபாலு இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். முதல் விஷயம், நீங்க சொன்னது இந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் அரவணைத்து செல்றதில்ல, இளங்கோவன் அவர்கள் மூத்த காங்கிரஸ் தலைவர்களை அரவணைத்து செல்வதில்லைங்கிறது உங்களுடைய முதல் புகாரா இருந்தது. இந்த அரவணைப்புனா என்ன? அரவணைத்துட்டு போகணும்னா எப்படி செய்யணும், என்ன செய்ய விட்டார்? ஒரு கட்சி தலைவர் என்பவர் கட்சியின் அனைத்து தரப்பாரையும் ஒருங்கிணைக்கிற முயற்சி. கட்சிக்காக பலகாலம் பாடுபட்டிருக்கிற அனுபவம் பெற்ற தலைவர்கள் அவருடைய அனுபவங்களை பரிந்துரை செய்து கேட்டு அதன் மூலம் ஒரு கூட்டு முயற்சியாக தமிழகத்தின் தேவைகளை, மக்கள் உணர்வுகளை பிரதிபலிக்க கட்சி மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். மாநில தலைவர் அந்த தலைவர்கள்ட்ட பேசணுமா, மூத்த தலைவர்கள் மாநில தலைவர்கிட்ட பேசணுமா? மாநில தலைவர் தான் எல்லோரையும் அரவணைத்து பேச வேண்டும். அதுதான் தலைவர் பதவிங்கிறது. தலைவராக இருக்கிறவர் எப்பொழுது அழைத்தாலும் நாங்கள் வந்து பேசுவோம், கூடுவோம், அதற்கான காரியங்களை ஆக்க தயாராக இருக்கிறோம். அவரை தலைவராக நியமித்த பிறகு எல்லா தலைவர்களும் டெல்லிக்கு சென்றோம். அவர் தலைவர் ஒப்புவதற்கு முன்னால் எல்லோரையும் கலந்து பேசியதாக எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் போட்ட பிறகு நாங்கள் கட்சி தலைமை அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய தலைமையை ஏற்று அவர்கள் சொன்ன தலைவரை ஆதரிக்கிறோம் என்று போய் டெல்லிக்கு போய் சொல்லி நாங்கள் இணைந்து செயல்படுவோம், சிறப்பாக செயல்படுவோம் என்று சொல்லிவிட்டு வந்தோம். மாநில காங்கிரஸ் தலைவர் உங்களை கேட்டு ஆலோசிக்கவில்லை அப்படிங்கறத தாண்டி அகில இந்திய தலைமையை கூட உங்களை கேட்டு ஆலோசிக்கவில்லைன்னு சொல்றீங்க. நீ அப்படிலாம் இல்ல. அகில இந்திய தலைமை எப்பொழுது இளங்கோவனை நியமிப்பதற்கு முன்னால் எங்களிடம் கலந்து பேசவில்லை அப்படின்னு சொல்றீங்க. இல்ல, அது ஒரு குற்றச்சாட்டு அல்ல. யாரை நியமிப்பது, யாரை மாற்றுவது, யாரை வைப்பது என்றெல்லாம் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த கேள்விக்கே போகவில்லை. ஏனென்றால் அவரை தலைவராக நியமிக்கிற உடனே நாங்கள் என்ன முடிவெடுத்தோம்? ஒரு தலைவர் தேவை. கட்சி இரண்டாக உடைந்து விட்டது. கட்சியிலிருந்து நண்பர் வாசன் வெளியேறிவிட்டார். அதற்கு பிறகு ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் வேண்டும். அந்த சூழலில் நாங்கள் ஒரு தலைவரை நியமியுங்கள் சொன்னோம். அவர்கள் நியமித்தார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் டெல்லிக்கு சென்று அன்னை சோனியா இடத்திலும் ராகுல் இடத்திலும் நீங்கள் நியமித்த தலைவரை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவோம் சொல்லிவிட்டு வந்தோம். 8 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. 8 மாசத்துக்கு பிறகு இப்ப என்ன பிரச்சனை வந்துருச்சு? அதற்கு பிறகு நான் தான் தமிழ்நாடு முழுவதும் அவரோடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன். எல்லா மாவட்டங்களில் கூட்டங்களிலும் கலந்து கொண்டு அவருடைய தலைமையில் கட்சி வளர வேண்டும், இந்த கட்சியை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று முயற்சியெல்லாம் பேசி ஒரு கட்சி ஒற்றுமைப்படுத்தி கொடுத்தோம். அதற்கு பிறகு கட்சியின் அமைப்புகள், மாவட்ட தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், இதுவரையில் மாநில நிர்வாகிகளே கிடையாது கட்சிக்கு. தலைவர் வந்த பிறகு ஏற்கனவே திரு ஞானதேசன் இந்த காலத்தில் போட்ட நிர்வாகிகள் தான் இன்னும் இருக்கிறார்கள். அவர் காலத்தில் போட்ட செயற்குழு உறுப்பினர்கள் தான் இன்னும் இருக்கிறார்கள். இது இளங்கோவன் மீதான குற்றச்சாட்டா, அகில இந்திய தலைமை மீதான? அகில இந்திய தலைமை, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தலைவர்களும் ஒருங்கிணைந்து திரு இளங்கோவனர்கள் எல்லோரையும் அரவணைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு எடுத்துக்கொண்டு கொடுத்தால் கட்டாயம் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். கடைசியில அதற்கான கோஷ்டிக்கான கோட்டாவை இளங்கோவன் சரியாக ஒதுக்கவில்லை. இங்க கோஷ்டி அரசியலை பற்றி நான் எப்பொழுதும் அதற்கு உடன்பாடாக இருக்கிறவர்கள் அல்ல. அவர்கள் தலைவராக போட்ட பிறகு நான் எடுத்து சொன்னேன், நான் தலைவராக இருந்திருக்கிறேன், கிறிஸ்துவ தலைவர் இருந்திருக்கிறார், திரு குமரியன் தலைவராக இருந்திருக்கிறார், அவர்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் தலைவராக இருக்கிறவர் ஒருவர் மட்டும்தான் காங்கிரஸ் நினைத்தால் அது சரியாக இருக்காது. எல்லோரையும் அரவணைப்பு என்பது வேறு, கோஷ்டி என்பது வேறு. நான் குழு அரசியலுக்கு எப்பொழுதும்
அங்கீகாரம் கொடுப்பவன் அல்ல. இல்ல ஒரு சின்ன கடந்த ஞானதேசியன் அவர்கள் தலைவராக இருந்தபோது நியமிக்கப்பட்ட தலைமையை நியமிக்கப்பட்ட நிர்வாக துணைத் தலைவர்களோ பொதுச் செயலாளர்களோ மற்ற பொறுப்புகளோ மாவட்ட தலைவர்களோ நியமித்தது அகில இந்திய தலைமை. நீங்க எல்லாரும் பரிந்துரை பண்ணீங்க, இறுதி முடிவெடுத்து அகில இந்திய தலைமை. அவர்கள் இப்போது தொடர்கிறார்கள், நீடிக்கிறார்கள். இதுல உங்களுக்கு இல்ல அதுக்கு பிறகு புதிய மாவட்ட நியமனங்கள் நடந்தது. இதில் யாரையும் எங்களை கலந்து கொள்ளவில்லை. இரண்டாவது, இன்னும் பல மாவட்ட தலைவர்களை போடவில்லை. மாவட்ட தலைவர் நியமனம் இளங்கோவனுடைய தன்னிச்சையான நடவடிக்கையா? அகில இந்திய காங்கிரஸ் ஒப்புதல் இல்லாமல் தன்னிச்சையாக பல மாவட்டங்களை நியமித்திருக்கிறார். ஒன்று இல்ல, இது அகில இந்திய தலைமைக்கு தெரியாதா? சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதற்கு அடுத்து மாவட்ட தலைவர் நியமிக்க அதிகாரம், மாற்று அதிகாரம் அன்னை சோனியா காந்தி மட்டுமே உண்டு. அதை மீறி இவர் செயல்பட்டிருக்கிறார் என்பது என் குற்றச்சாட்டு. முகுல் வாஸ்னிக் அவர்கள் அகில இந்திய மேலிட பார்வையாளராக இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. நீங்கள் பத்திரிகையாளர் சந்திக்க போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீங்க தேவையில்லாம கான்ட்ரவர்சியல் பேசுறாங்கன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவு தூரம் அப்சர்வ் பண்றாரு. நீங்க பத்திரிகையாளர் சந்திக்க போகிறீர்கள் என்பது முகுல் வாஸ்னிக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு. ஒரு மாவட்ட தலைவர் நியமிக்கப்படுகிறார், மாற்றப்படுகிறார் என்பது கூட முகுல் வாஸ்னிக்கோ குலாம் நபி ஆசாத்துக்கோ ராகுலுக்கோ சோனியாவுக்கோ தெரியாம தான் நடக்குதா? இன்றைக்கு சொல்கிறேன், திரு முகுல் வாஸ்னிக் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திக்கப் போகிறீர்கள் என்று சொன்னார். ஆமாம், சந்திக்கப் போகிறேன். அதற்கு என்ன காரணம்? அவர் சொன்னார், நாங்க மத்திய தலைமையை சந்தித்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி, காங்கிரஸ் கட்சி அடுத்து வரும் சட்டமன்றத்தில் எந்த நிலையை எடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில் உள்ள நிலைமைகள், இவளை பற்றி தெளிவாக அவர்கள் பேசியிருக்கிறோம். அது உட்கட்சி அரங்கில் பேச வேண்டிய விஷயம். ஆனால் அதை பேசிவிட்டு வந்த பிறகு நாங்கள் ராகுல் காந்தி சந்தித்துவிட்டு வெளியிலே வருகிறோம். அடுத்த நாள் ஒரு நாள் கழித்து அன்னை சோனியை சந்திக்கிறோம். அதற்கு முதல் நாள் நண்பர் இளங்கோ அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கிற தலைவர்கள் எல்லாம் தவறானவர்கள், மோசடி பேர்வழி என்று ஒரு அறிக்கை விடுகிறார். இது யாராவது அறிவார்ந்த சமுதாயத்தில் யாராவது ஒப்புக்கொள்ளு நினைத்து பார்க்க வேண்டும். அது இளங்கோவன் செய்தது ஒரு ரியாக்ஷன். அதற்கு முன்னால் ஒரு ஆக்ஷன் இருந்தது. திரு தங்கபாலு ராகுல் காந்தியை சந்தித்து விட்டு செய்தியாளர்கள் சந்திக்கிறார். இல்லை, தவறான செய்தி. ராகுல் காந்தியை சந்தித்த பிறகு எந்த செய்தியை நான் பார்க்கவில்லை. அன்னை சோனியா காந்தி சந்தித்து விட்டு வந்த பிறகுதான் செய்தியாளர்களை சந்திக்கிறேன். இதுதான் உண்மை. இல்ல, என்ன கமெண்ட் பண்றீங்க நீங்க இந்த மாநில தலைமை பற்றி? என்ன சொல்றேன், வெளியிலே வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருப்பவர் நண்பர் கோவன் அவர்கள் அன்னை சோனியா காந்திக்கு எதிராக கேவலமாக, கொச்சையாக, உண்மைக்கு புறம்பான முறையில் அவரை கொச்சைப்படுத்தி பேசுவதை இளங்கோவன் ஆதரிப்பது தவறு என்றேன். நீங்கள் ராகுல் காந்தியை பார்க்க சென்றது கோவன் பிரச்சனைக்காக அல்ல. கோவன் கைதுக்கு இளங்கோவன் ஆதரிக்கிறார் என்பதற்காக நீங்கள் செல்லவில்லை. நீங்கள் ஏற்கனவே அவருடைய அப்பாயின்மெண்ட், ராகுல் காந்தியோட அப்பாயின்மெண்ட் அரை மணி நேரத்தில் கிடைக்கக்கூடிய விஷயம் இல்ல. நீங்கள் எல்லாரும் கூடி பேசி ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்க. அதன் பிறகு எழுந்ததுதான் கோவனுடைய விவகாரம். அதற்கு பிறகுதான் இந்த கோவன் விவகாரம் வந்தது. அது ஒரு விஷயம். நான் வெளியிலே பத்திரிகையாளர் சந்தித்த போது சொன்ன ஒரே கருத்து அது மட்டும்தான். அன்னை சோனியா காந்தி சந்தித்திருக்கிறோம், எங்கள் நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறோம். அதற்கு பிறகு அன்றைய தினம் காலையிலே, அதற்கு முதல் நாள் நண்பர் இளங்கோ அவர்கள் ஒரு பத்திரிகை செய்தி அனுப்புகிறார். கோவன் அவர்களை ஆதரித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவிக்கிறார். 2 மணி நேரம் கழித்து கட்சிக்காரருடைய எங்களுடைய எதிர்ப்பினை தெரிந்து கொண்ட பிறகு அந்த கூட்டத்தை மதுவிலக்கு எதிர்ப்பு என்று ஆதரிப்பு என்று அறிவிக்கிறார். பாடகர் கோவன் பற்றிய விவாதத்தை நான் பின்னாடி வைக்கலான்னு பாக்குறேன். இங்கே உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன போல இளங்கோவன் விவகாரம், பாடகர் கோவன் விவகாரம் பின்னால் எழுந்தது. நீங்க ராகுல் காந்தி முதலே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்க. அன்னைக்கு அவரை கைது பண்ற அன்னைக்கு தான் நீங்க பாத்தீங்க. சோ உங்களுடைய அதிருப்தி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்க என்ன அஜெண்டால நீங்க ராகுல் காந்தியை பார்க்க போறீங்கிறது தெளிவுபடுத்தப்பட்ட விஷயம். அதன் பிறகு நீங்க காரணம் தேடுறீங்க, கோவனை பாடினார், செகண்டரி இஷ்யூ. நான் இப்பொழுதும் சொல்கிறேன், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் எல்லோரையும் அரவணைத்து செல்லவில்லை என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. அதை சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்லுவதற்கான வாய்ப்பு கிடையாது. இதே அளவு அத்தனை தலைவர் ஆர்கனைஸ்டா எல்லாம் ஒருங்கிணைந்து இளங்கோவனை பார்த்துட்டு இது மாதிரி பிரச்சனை இருக்குங்க, எங்களுக்கு எல்லாம் உங்களுடைய செயல்பாடு அதிருப்தி இருக்குது, நீங்கள் செய்வது சரியில்லை என்று அவரை பார்த்து பேசியிருந்தார். ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நண்பர் இளங்கோவன் எந்த தலைவரை
ஒருமையிலே பேசவில்லை, தவறாக பேசவில்லை என்று சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், பத்திரிகை நடத்துகிறீர்கள், டிவி நடத்துகிறீர்கள், உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு குறைந்தபட்ச குணநலங்கள் இல்லாத ஒருவர் எப்படி ஏங்க முடியும்? ஒரு முதல் 3 மாதங்கள் எல்லோரும் வந்தார், எல்லோரும் பேசினார், எல்லாம் ரைட்டு, அதெல்லாம் ஆதரிச்சோம். அதற்கு பிறகு யாருடையும் பேசுவதில்லை, பேசினால் தவறாக பேசுவது, அவர்களை பற்றி நையாண்டி பேசுவது, இதெல்லாம் தேவையில்லை விஷயம். ஒவ்வொருவரும் இந்த கட்சிக்காக பல தியாகங்களை செய்திருக்கிறவர்கள். யாரும் இளங்கோவன் அவர்களுக்கு இணையாக என்ற விட அதை விட அதிகமாக செயல்பட்டிருக்கிறோம். 2014 பாராளுமன்ற தேர்தல் வந்தபோது காங்கிரஸ் கட்சிக்கு மிக இக்கட்டான நிலைமை வந்தபோது எத்தனை பேர் போட்டிட்டாங்க, எத்தனை பேர் வந்து எல்லா சாகசம் எல்லாம் பண்ணாங்க, எத்தனை பேர் மகத்தான தியாகம் பண்ணாங்க. நான் சொல்றேன் கேட்டுங்க. இந்த கட்சியில் இருக்கிற குமரியானந்தன், கிருஷ்ணசாமி, நான் தமிழகத்திலே 12,660 கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறேன். 38 நாடாளுமன்ற தொகுதியிலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறேன். நான் மட்டும்தான் 2014 அதை விட அதிகமா நீங்க தேர்தலில் போட்டிட்டு நீங்க வந்து வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு செய்யக்கூடிய தியாகம் சேவை எதை தவிர வேறு வந்திருக்காதே. பல்வேறு காலகட்டங்களில் போட்டிருக்கிறேன், வெற்றி பெற்றிருக்கிறேன், தோல்வி பெற்றிருக்கிறேன். இக்கட்டான காலகட்டம் எல்லோரும் சொன்னது 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் மூத்த தலைவர்கள் போட்டியிடவில்லை என்பதுதான். அப்ப இளங்கோவன் போட்டியிட்டார், வசந்தகுமார் போட்டியிட்டார். உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அந்த சூழலில் 2011 நான் தெரிவித்து விட்டேன் தலைமைக்கு. தொடர்ந்து ஒரே ஒரு நபர் தொடர்ந்து சட்டமன்றம், பாராளுமன்றம் என்று நின்று கொண்டிருந்தால் வேறு யாருக்கு வாய்ப்பு வரும்? நான் நிற்கவில்லை என்பதால் இன்னொரு இளைஞருக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் நிற்கவில்லை என்பதால் அடுத்து வரும் தலைமுறைக்கு கட்சியில் சேர வேண்டும் என்று ஆர்வம் வரும். நீங்க சொல்றது காங்கிரஸ் கட்சிக்காரங்க எப்படி பாப்பாங்க? 2011 சட்டமன்ற தேர்தல் போது உங்களுடைய மனைவிக்கு வந்து சீட் கிடைக்க போகுது. நீங்க வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நீங்க வேற ஆள் கொடுத்துருங்க, மனைவி சீட் கொடுக்கப்படுது. கடைசியில் அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டு நீங்க போட்டிடுறீங்க. அப்ப நீங்க எங்க போட்டியிடவே மாட்டேங்கிறதெல்லாம் எங்க வந்துச்சு? நீங்க வந்து உண்மையிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் போது நான் போட்டியிடாமல் தியாகம் செய்கிறேன், அது உங்களுடைய பெருந்தன்மை. காங்கிரஸ் கட்சி பலவீனப்பட்டு கிடக்கும் போது அங்க போட்டியிட்டு காங்கிரசுக்கு முட்டுக்கட்டை கொடுப்பேன், நான் வந்து துணையா நிற்பேன்னு சொன்னா அது உங்களுடைய பெருந்தன்மை பலம். அதை விட்டு முக்கியமான தருணத்துல காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்த தலைவர்களும் கைவிட்டார்கள் என்ற வேதனை ராகுல் காந்திக்கு இருக்கிறதா இல்லையா? நான் சொல்கிறேன், நான் போட்டியிடவில்லை என்பதை திரு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறேன். அன்னை சொல்லியிருக்கிறேன், அவருடைய ஒப்புதலோடு தான் போட்டியிடவில்லை என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று, அவர்கள் வரவேற்றார்களா? அதில் 2 விஷயம். அவங்க உங்களை போட்டியிட சொல்லலையா? இல்ல, இன்னொன்னு சொல்லுங்க. அவங்க உங்களை போட்டியிட சொல்லலையா? சொல்லுங்க. கட்சி தலைமை எப்பொழுதும் நான் கேட்டாலும் கேட்கல போட்டியிட சொல்வார்கள். இது அதை சொல்லுங்க. நீங்க தலைமை கட்டுப்படல இல்ல, அப்படி சொல்ற கேளுங்க. இந்த காங்கிரஸ் கட்சியை முன்னிலைப்படுத்துவதற்கு எனக்கென்று ஒரு பெயர் இருக்கிறது. தமிழ்நாடும் தெரிந்த தலைவராக இருக்கிறேன். எல்லா இடங்களிலும் நான் பத்திரிகையாளர் சந்திக்க முடியும், காங்கிரஸ் சொல்ல முடியும், பிரச்சாரம் செய்ய முடியும். சென்றால் கூட்டம் வருகிறது. இதையெல்லாம் செய்து யார்? வெறும் போட்டியிடுவது மட்டுமே ஒரு கட்சியினுடைய வேலையாக கருவிடாதீர்கள். இந்த கட்சியை பற்றி தமிழக மக்களிடத்திலே காங்கிரசுக்காக வாக்கு சேகரிப்பதற்கு அதற்கு ஆட்கள் தலைவர்கள் தேவை. எல்லா கட்சிகளும் தலைவர்கள் வாக்கு சேகரிப்பது வழக்கம். உங்களுடைய சேவை தியாகம் வந்து இவ்வளவு பெரிய மகத்தானதா இருந்தால் வாசன் அவர்கள் வெளியேறின உடனே ஏன் தங்கபாலுக்கு தலைமை பதவி தேடி வரவில்லை? நான் சொல்கிறேன், 2014 மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மட்டுமல்ல, கட்சியில் எந்த பொறுப்புக்கும் நான் வர விரும்பவில்லை. நான் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் என்று தொடர்ந்து பதவியில் வைத்திருக்கிறேன். 3 முறை 2 முறை நியமிக்கப்பட்ட தலைவர், 1 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்ற வரலாறு எனக்கு இருக்கிறது. ஆனால் இதை தொடர்ந்து ஒருவரே இருந்தால் யார் வருவார் கட்சிக்கு? வேறு யாருக்கு வாய்ப்பு வரும் என்பதை மறந்துவிட. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் போல நான் வந்து எந்த பாராளுமன்றத்துக்கு போக மாட்டேன், சட்டமன்றத்துக்கு போக மாட்டேன், கட்சி பதவி வைக்க மாட்டேன் எழுதி கொடுத்துட்டீங்க போல. உண்மைதான். இப்பயும் சொல்றேன், நான் எந்த பதவி ஏற்க மாட்டேன். ஏனென்றால் நான் ஏற்கனவே இளைஞர் காங்கிரஸ் தலைவர், மாநில செயலாளர், துணைத் தலைவர், மாநில காங்கிரஸ் தலைவராக 3 முறை எல்லாம் இருந்து பார்த்து இந்த கட்சிக்கு நிறைய வேலைகள் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த கட்சிக்கு எப்பொழுது புது ஆட்கள் வருவார்கள் என்றால் ஒரு கட்சி தலைவராக நான் வழிகாட்ட வேண்டும். என்னுடைய கேள்வி வேறு. அதாவது வாசன் போய் தமிழ்நாடு காங்கிரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது போல ஒரு தோற்றம் ஏற்பட்ட போது உடனடியாக காங்கிரஸ் தலைமையுடைய தேர்வு இளங்கோவனாக இருந்தது. அது ஏன் இன்று வந்து இத்தனை பேர் போய் பார்த்தாங்கல்ல டெல்லியில, திருநாவுக்கரசு தவிர அத்தனை தலைவர் போய் பார்த்தாங்க. இவர்கள் ஏன் இந்த திருநாவுக்கரசு உட்பட ஏன் யாருமே தலைமைக்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை? ஏன் யாருமே நியமிக்கப்படவில்லை? இளங்கோவன் தானே காங்கிரஸ் கட்சி தலைமையோட தேர்வாக இருந்தது. காங்கிரஸ் கட்சி தலைவர் தேர்வாக அவரை அன்றைக்கு நியமிப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அன்றைக்கு அவரை நியமித்த போது
அது மட்டுமே ஒரு கட்சியினுடைய தலைவருக்கான தகுதியாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. அன்றைக்கு தேவை ஒரு புதிய உடனடியாக தேவை ஒரு தலைவர் நியமிக்க வேண்டும். உங்க எல்லாரை விட பெட்டரா காங்கிரஸ் தலைமைக்கு இளங்கோவன் தோன்றி இருக்கிறார். அப்படி நீங்க கருத்துல சொல்ல முடியாது. அது அப்படி சொல்ல முடியாதுன்னு திரு சிதம்பரம் அவர்களின் தகுதி இல்லையா? அது காங்கிரஸ் தலைமை இல்ல திரு குமரியான தகுதி இல்லையா? இல்ல அதாவது நீங்க தவறான பார்வையை அதை பார்க்க கூடாது. இப்படி அவர்தான் மட்டும்தான் தமிழ்நாடு காங்கிரஸை நிலைநிறுத்துவார் சொன்னா தவறு. இந்த 8 மாசமா அவர் என்ன ஆக்டிவா செயல்படலன்னு சொல்றீங்க? உங்களை எல்லாம் அரவணைக்கல ஒரு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. நான் முதலே கேட்டபோது நீங்க ஏன் முன் வந்திருக்க கூடாதுங்கிற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. திரு சிதம்பரம் அவருடைய கேட்டபோது கூட அவர் இதே பதில் தான் சொன்னார். எனக்கு வழங்கப்பட்ட பணிகளை நான் செவ்வனே செய்திருக்கேன். எல்லாமே வழங்கணும்னா நீங்களா முன் வந்து செய்வது எப்போது? இல்ல, நாங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியுடைய பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம். இளங்கோவன் போராட்டம் அறிவித்தால் சேலத்திலே போய் போராட்டத்தில் நான் தலைமை தாங்குகிறேன். அப்ப கட்சி வேலை செய்ய அர்த்தம் அதுக்கு இல்ல. அப்ப என்ன சொல்லுங்க, இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு கட்சி இயங்க வேண்டும் என்றால் அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்க வேண்டும். அந்த கட்சி அடுத்த நிலைக்கு எப்படி எடுத்து செல்ல வேண்டும், அது ஒவ்வொரு கட்சியுடைய செயற்குழுவிலே பேசப்பட வேண்டும். அதற்கான பேசுவதற்கான வாய்ப்புகளே இந்த கட்சியில் கிடைக்கவில்லை, ஏற்படுத்தப்படவில்லை. அதை செய்ய தவறியவர் அவர்தான். ஆனால் அதற்கு அடுத்த கட்டமாக இன்னும் இந்த நிலை செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டதா கூட்டப்படலையா? செயற்குழு கூட்டம் ஒரே ஒரு முறை கூட்டப்பட்டது, அவ்வளவுதான். இல்ல ஒரே முறை. சரிங்க, தெரியும். முன்னால் வெறும் நியமன தலைவர்கள் மட்டுமே இருந்த போது உறுப்பினர்கள் இருப்பதே அரிதாக இருந்துச்சு. அதுக்கு கூட்டம் அரிதாக இருந்துச்சு. ஒரு செய்தி, செயற்குழு உறுப்பினர்கள் ஆளும் சரி, இந்த கூட்டங்களை தொடர்ந்து கூட்ட வேண்டியது தமிழ்நாடு காங்கிரஸ் கடமை. சார் 8 மாதத்துல ஒரு முறை கூட்டாருங்க, பெரிய விஷயம். ஒரு வருஷத்துல ஒரு முறை கூட்டுறாங்க. இல்ல அது சரியான பார்வை இல்ல. உங்களுக்கு சொல்ற கேளுங்க, அவர் பதவி ஏற்று 8 மாதங்கள் ஆகிறது. இது ஒரு முறை கூட்டியிருக்கார், ஒரு வருஷம் ஆயிருக்கு. இதான் இது வந்து எல்லாரும் பெரிய விஷயம், இது சாதாரண விஷயமே கிடையாது. இல்ல உங்கள் பார்வை சரியா இருக்கலாம். ஆனால் ஒரு கட்சியை வழிநடத்த வேண்டியவர் எல்லோரையும் கலந்து பேச வேண்டும். தன்னிச்சையான முடிவுகள் எடுத்து ஒரு கட்சியை நடத்திவிட முடியாது. தமிழ்நாட்டுடைய சூழலை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதுவான சூழலை உருவாக்க வேண்டும். அதன் வழியில் காங்கிரஸ் கட்சி முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செயலாற்றுவதுதான் சிறந்த முடிவா இருக்க முடியும். மற்ற கட்சிகளுக்கும் காங்கிரசுக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசமே, மற்ற கட்சிகள்ல ஒருவர் முடிவு எடுக்கிறார், எல்லோரும் ஏற்கிறார்கள். தமிழக காங்கிரஸ் பொறுத்தளவு ஒருவர் முடிவு எடுக்கிறார், எல்லோரும் எதிர்க்கிறார்கள். இல்ல, இதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் காங்கிரஸ் கட்சி இவ்வளவு நாளா அடுத்த ஒரு நிலைமை ஏற்பட்டது. இப்போதும் அப்படியே தொடர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நண்பர் பாண்டே அவர்களை ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தலைவராக இருந்தபோது எல்லோரையும் அரவணைத்து நிலைகள் எடுத்திருக்கிறேன். முதல் நேரத்திலும் சரி, அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் சரி, 3வது முறையாக 2007, 2011 நான் பணியாற்றிய காலகட்டத்திலும் சரி, எல்லா தலைவரோடும் இணைந்து பணியாற்றிருக்கிறேன். எல்லா செயல்பாடுகளையும் பேசி முடிவெடுத்து அந்த அடிப்படையில் செயலாற்றிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு அன்போடு சொல்ல விரும்புகிறேன். இப்போது காங்கிரஸ் கட்சி இவர் பொறுப்பேற்ற பிறகு எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், எவ்வளவு போராட்டங்கள், அகில இந்திய துணைத் தலைவர் ராகுல் காந்தியை கூட்டு வச்சு பொதுக்கூட்டம், எல்லா தலைவரும் சேர்ந்திருந்த பொதுக்கூட்டம், அடுத்தடுத்து ஆக்டிவா நீங்க சொன்னது போல மதுவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் முன்னாடி நடத்தின வரைக்கும் அடுத்தடுத்து ஆக்டிவா செயல்பட்டுட்டே இருக்கிறாரு. இதற்கு மேல என்ன செயல்பட்டு எதிர்பார்க்கிறீங்க ஒரு மாநில தலைவர்கிட்ட? நான் உங்களுக்கு ஒன்றை தெரிவிக்க விரும்புகிறேன். அரசியல் கட்சி நடத்தும் போது இந்த கட்சியினுடைய அடுத்த இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்றால், அடுத்த தேர்தலில் இந்த கட்சி என்ன நிலை எட்ட வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். அது தமிழ்நாட்டில் ஒரு இளங்கோவன் மட்டும் தீர்மானிக்க முடியாது. நண்பர் இளங்கோவனுக்கு ஏற்கனவே தலைவராக இருந்த பழக்கம் இருக்கிறது. இந்த கட்சியை நண்பரோடு பழக்கம் இருக்கிறது. ஆனால் அவர் தன்னிச்சையாக செயலெடுக்கிற முடிவுகள் வழியாக காங்கிரஸ் கட்சி வெறும் போராட்டங்கள், அறிவிப்புகள், பத்திரிகை செய்திகள் மட்டும் ஒரு கட்சி வளர்த்து விடாது. அவருடைய செயல்பாடு 2016 சட்டமன்ற தேர்தலில் இளங்கோவனுடைய செயல்பாடு காங்கிரஸ் கட்சிக்கு என்ன நிலைப்பாடு என்பதை கேள்விக்குள்ளாக்குங்கிறது உங்களுடைய அச்சம். உண்மையாகவே, ஏனென்றால் இந்த தேர்தல் முதல்ல இந்த கட்சியினுடைய பல்வேறு நிலைகளில் கட்சியை கட்டுமான பணியிலே அதிக கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். செலுத்துவதற்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு அனைத்து நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் சரியாக செயல்பட முடியும் என்பதுதான் எங்களுடைய பார்வை. சொல்றதா இருந்தா, எங்களுடைய அனுமதி இல்லாமல் அவர் யாரையா நியமிக்க முயற்சி செய்தால் நாங்கள் அதற்கு முட்டுக்கட்டை போடுவோம். தப்பா நீங்க உங்க பார்வையே தப்பா இருக்குதுல்ல. அதாவது எங்களுடைய அனுமதி என்பது வேறு, எல்லோரையும் கலந்து பேசி யார் தகுதியானவரோ அவரை நியமிப்பது என்பது வேறு. இந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையை ஒரு தனிமனித உருவாக்கிவிட முடியாது.
ஒரு தனிமொழி ஆதரவாளை வைத்துக் கொண்டு நடத்திவிட முடியாது. இந்த கட்சியில் இருக்கிற பெரும்பாலான ஆதரவை பெற்று அதனுடைய எதிர்பார்ப்புகளோடு அதை இணைத்து இது எப்படி நடந்தால் இந்த கட்சியை அடுத்த கட்ட கொண்டு போக முடியும் பேசியிருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. அவர் கூட்டக்கூடிய ஒவ்வொரு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் தொண்டர்கள் திரளாக வருவதை நீங்கள் மறுக்க போகிறீர்களா? தொண்டர்கள்லாம் தமாகவுடைய பிளவுக்கு பிறகு இளங்கோவனுடைய தலைமையில காங்கிரஸ் தொண்டர்கள் ஒரு உற்சாகத்தோட வைப்ரண்டா இருக்காங்கன்னு மறுப்பீங்களா? நீங்க ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் தொண்டர்கள் இளங்கோவன் தலைவராக இருந்தாலும் அவர்கள் வருவார்கள், நான் தலைவர் தான் வருவார்கள். இல்ல, இதற்கு காங்கிரஸ் கட்சி எவ்வளவு சோர்ந்து இருந்தது என்பதையும், குறிப்பாக வாசனுடைய பிளவுக்கு பிறகு இன்னும் எவ்வளவு பெரிய பின்னடைவு சந்தித்தது என்பதையும், அதுல இருந்து மீட்டுக் கொண்டு வருவது ஒரு இமாலய முயற்சி. அதுல வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. ஒரு செய்தி சொல்றேன் கேட்டுங்க. தனி ஒரு நபராக இளங்கோவர்கள் வெற்றி பெறவில்லை. எங்களுடைய கூட்டு முயற்சியால் தான் அந்த வெற்றி கிடைத்ததுமே மறந்துவிடக் கூடாது. கூட்டு முயற்சிக்கான ஒத்துழைப்பு இருக்காது. ஒரு விஷயத்துங்க, நாங்கள் எல்லாம் கூட அவரோடு சென்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தமிழகம் முழுவதும் பார்த்து அனைவரையும் அரவணைத்து கட்சியை ஒற்றுமைப்படுத்தி அவர் தலைமையிலே கொடுத்தோம். இத்தனை நாள் செயல்பாடுல அவருடைய செயல்பாடுல நீங்கள் எல்லாம் அதிருப்தி அடைஞ்சு ஒரு முறை போய் பார்த்து வந்தீங்க, ராகுல் காந்தியும் பார்த்து வந்தீங்க, சோனியா பார்த்து வந்தீங்க. ஆனால் ஒரு முறையாவது காங்கிரஸ் கட்சி இளங்கோவனுடைய செயல்பாடு சரியில்லைன்னு கருதி இருக்குதா? அகில இந்திய தலைமை இவருடைய பரிந்துரை எல்லாத்தையும் ஏற்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்தியா முழுவதும் நடக்கிற கட்சி என்பதால் அவர்களுக்கு பல வேலைகள் இருக்கு. இந்தியா முழுவதும் அவர்களுக்கு அந்த வேலைகளும் பார்க்க வேண்டியிருக்கிறது. So again you are blaming the central high command. நீங்க சொல்றது அகில இந்திய தலைமை தமிழக காங்கிரஸை புறக்கணித்து விட்டது. மிஸ்டர் பாண்டே, நான் சொல்ல முடிக்கிறதுன்னு நீங்களே பேசுறீங்களே, நீங்களே ஒரு புது நிறைய வேலை இருக்கு. நீங்க சொல்லுங்க, அப்படி இல்ல. இந்த கருத்துக்களை சொல்லி 3 நாட்கள் ஆகவில்லை. இன்னும் அன்னை சோனியா சேர்ந்து 3 நாட்கள் இன்னும் ஆகவில்லை. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இளங்கோவனை ஒரு முறை சந்திக்க முயற்சி பண்ணிடலாம். நாங்க எல்லோரும் சேர்ந்து வருகிறோம், உங்களிடம் பேச வேண்டியிருக்கிறது என்று ஒரு முறையாவது கேட்டீர்கள். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. உங்களை பார்த்து ஒருவர் தவறான முறையில் பல வார்த்தைகள் பேசிவிட்ட பிறகு நீங்கள் அவரோடு பேசுகிறார் சொல்லுங்கள். கட்சிக்குள்ள பேசிதான் ஆகணும், இது வேற வழியே கிடையாது. ஆளுக்கு ஒரு பக்கம் கூட பிறந்த சகோதர சகோதரிலே மாறுபட்ட பார்வையில் இருக்கும் போது ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மாறுபட்ட பார்வையில் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் கட்சி தலைமையை நீங்கள் ஏற்பதற்காக நான் ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கணும். அகில இந்திய தலைமை உங்களுக்கு தலைவர் பதவி கொடுக்கல அப்படிங்கிறக்கா நீங்க முகத்திலே முழிக்கமான்னு சொல்ல மாட்டீங்களா? இல்ல, உங்களுடைய தலைமை நீங்க ஏற்பீங்களா? இன்றைக்கு மாநில தலைவர் யாருன்னா ஒருத்தர் தான், இளங்கோவன் தான். அப்ப அவருடைய செயல்பாடுல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா இதே தலைவர்கள் அணிவகுத்து, எப்பா நீ பண்றது தப்பு, கொஞ்சம் மாத்திக்கோ, கொஞ்சம் நல்லா சேர்ந்து உழைப்போம், எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும் சொல்லி அவர்கிட்ட பேசி முதல் முயற்சி அவர்கிட்ட எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம், நண்பர் இளங்கோவிடத்தில் அவருடைய வீட்டுக்கே சென்று பேசியிருக்கிறேன். பேசவில்லை சொல்லக்கூடாது, பேசியிருக்கிறோம், பல முயற்சி எடுத்திருக்கிறோம். இல்ல, இந்த நீங்க மட்டும் தனியா போய் பேசுனீங்க. என்னை போல மற்ற தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். பேச சொல்ல முடியாது, சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது. உள்கட்சி நடக்கிற விஷயங்களை நாங்கள் வெளியே சொல்லி பழக்கமில்லை, சொல்லுவதற்கு விரும்பவில்லை. அதனாலதான் சொல்லுகிறேன், இங்கே நிலைமைகள் சூழ்நிலைகள் சரியாக இல்லை என்றால் அதை சொல்ல வேண்டிய இடம் அகில இந்திய தலைவர் மட்டும்தான். அதுவும் கூட இன் கேமரா தான் பேசுறோம், அவங்க கிட்ட பேசுறோம். இதுதான் நடந்தது. உங்களுக்கு இருந்து அதிருப்தி திருத்தணும் அவருக்கு ஏன் இல்ல? அதை பத்தி அவரோட தனிப்பட்ட ஆழத்தை பேச முடியாதுல்ல. நாங்க எங்களோடு இணைந்து வந்த நண்பர்களை நாங்கள் பார்க்கிறோம், பேசுகிறோம். சில பேர் வரவில்லை என்றால் அதை நாங்கள் பேசல. அது அவருடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வெறுப்புகள். இதை ஆர்கனைஸ் பண்ணது நீங்க தானா? இத்தனை பேரும் சேர்ந்து இத்தனை மணிக்கு இத்தனை போவோம்னு சொல்லிட்டு அது என்னங்க? எல்லா தலைவர்களும் டெல்லி தெரியும். அது இப்படி ஒரே நாள்ல ஒரே நேரத்தில் இத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் வாங்குறது யார் யார் வரும்? ராகுல் காந்தியோட அப்பாயின்மெண்ட் வாங்கும் போது நீங்களே இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யார் யார் வர்றாங்க, எத்தனை மணிக்கு வர்றாங்க, எத்தனை பேர் வர்றாங்க, என்ன நோக்கத்துக்காக அத்தனையும் சொன்னாதான் அவருடைய ஒப்புதல் கிடைச்சாதான் வரும். சோ இதற்கு முன்னால் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது. நான் இத்தனை மணிக்கு போவோம். நண்பர்கள் பேசுவதில் என்ன தவறு? பேசுகிறோம், தொடர்ந்து பேசுகிறோம். ஒரு நாளைக்கு இல்ல, 1 மாதம் 2 மாதம் தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். மாநில தலைமைக்கு எதிராக இவ்வளவு கூட்டம் போட்டு தொடர்ந்து பேசக்கூடிய நீங்கள் மாநில தலைமைக்கு ஆதரவாக தொடர்ந்து 2 கூட்டம் போட்டு எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கும். சின்ன விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இது தலைவருக்கு எதிராக என்றெல்லாம் கிடையாது. கட்சியின் சூழலை அனுசரித்து செல்ல வேண்டிய தலைவர் அவர் அந்த காரியத்தை செய்யாத நேரத்தில் அடுத்த கட்டத்தை இருக்கிற தகவலை அணுகி அது சம்பந்தமான பிரச்சனையை தீர்த்து வைத்து தமிழகத்தில் ஒரு நல்ல சூழல் உருவாக்க வேண்டியது எங்களுடைய விருப்பம். இன்னைக்கு எல்லா ஊடகங்கள் எங்க பார்த்தாலும் அரசியல் கட்சி தலைவர்களா பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, அவர் இளங்கோவன் ரொம்ப ஆக்டிவா இருக்கார். எல்லா பிரச்சனைக்கும் அறிக்கை விடுகிறார், எல்லா பிரச்சனைக்கும் போராட்டம் நடத்துகிறார், அதிமுக விமர்சிக்கிறார், பாஜக விமர்சிக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறார். ஒரு சரியான எதிர்க்கட்சியாக என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து என்ன செய்யலன்னு நீங்க சொல்லுங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்சி அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் தலைவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். ஒன்றும் கிடையாது. இப்ப இல்ல, நல்ல கேள்வி கேட்டீங்க. உங்களுடைய கவலை என்ன? தலைவர்களை அரவணைக்கல. இல்ல, உங்களுக்கு நீங்க சொன்னீங்க, இப்ப சொன்னீங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி.
எல்லாத்தையும் விமர்சிக்கிறார் சொன்னீங்கல்ல, அந்த விமர்சனங்கள் சரியானதாகவும் பண்பட்டதாகவும் கவலைப்பட வேண்டியவர்கள் அந்த கட்சி தலைவர்கள் இல்ல. ஒரு நிமிஷம் ஸ்டாலினை பற்றி பேண்ட் போறாரு சட்டை போறாருன்னு சொன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டியது திரு கருணாநிதியோ ஸ்டாலினோ. ஒரு நிமிஷம் எனக்கு பேச விடுங்க, அப்புறம் சொல்றேன். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, முதல்ல நண்பர் வாசனை பத்தி சொன்னார். ஓகே, வாசன் இறந்து விட்டான்னு சொன்னார். அந்த கட்சிக்காரர்கள் எல்லாம் தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லா ஊர்லயும் இவருடைய குடும்பை கொளுத்தினார்கள். நல்ல வேளை நண்பர் வாசன் பிரியமனது பண்ணி எல்லாம் பண்ணாங்க சொன்னார். இல்ல நீங்க செய்தியாளர் சந்திப்பிலே சொன்னீங்க. நின்றுச்சு திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தல, அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, முதலமைச்சர் வேண்டுகோளுக்கு பிறகு முடிஞ்சது. இதெல்லாம் நீங்க செய்தியாளர் சந்திப்பிலே சொன்னீங்க. கவலைப்பட வேண்டியவர்கள் அதிமுகவினரும் தமாகவினரும் திமுகவினரும் அவர்களை விட அதிகமாக தங்கபாலு கவலைப்படுகிறாரு. ஏனென்றால் இந்த கட்சியுடைய தலைவரை பற்றி குடும்பம் இருப்பது, இந்த கட்சியினுடைய தலைவரை இப்படி அவமானத்துக்கு உள்ளாக்குவது என்பதெல்லாம் அது தலைமைக்கு அழகு இல்லை. இந்த கட்சியுடைய தன்மை எப்படி பார்க்கிறார்கள் மக்கள், பொதுமக்கள் பார்வையில் எப்படி இருக்கு சொன்னா, இப்படி தரக்குறைவாக ஏன் பேசுவானேன்? இந்த கட்சி காங்கிரஸ் கட்சி தலைவர் காமராஜர் இருந்த கட்சி, இந்த கட்சியுடைய மாநில தலைவர் நையாண்டி பேச அவசியம் என்ன? இப்படி பேச என்ன லாபம் கட்சிக்கு வரப்போகிறது? காங்கிரஸ்காரர்கள் வெளியிலே செல்ல முடியாத அளவுக்கு ஒரு சூழல் உருவாகிவிட்டது. இவரே வெளியில் செல்ல முடியாத நிலை வந்துவிட்டது. இதை பற்றி கட்சிக்காரர் வருந்துகிறார்கள், தொண்டர்கள் வருந்துகிறார்கள். பொதுமக்கள் பார்வையில் நாங்கள் பரிகாசிக்கப்படுகிறோம். இதை விட மோசமான விமர்சனங்கள் காங்கிரஸ் கட்சி மீது வைக்கப்பட்ட போது திரு தங்கபாலுடைய கோபம் எங்கே போனது? இதைவிட மோசமாக சோனியா காந்தியை பற்றி விமர்சிக்கப்பட்டிருக்கிறது, ராகுல் காந்தியை பற்றி விமர்சிக்கப்பட்டிருக்கிறது, ராஜீவ் காந்தி பற்றி விமர்சிக்கப்பட்டிருக்கிறது, இந்திரா காந்தி பற்றி விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. இந்திரா காந்தியை தனிப்பட்ட முறையில் விமர்சித்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கிறதற்கு விரும்பக்கூடிய திரு தங்கபாலு, அதை பற்றி விமர்சனமோ வருத்தமோ படாத திரு தங்கபாலு இன்னைக்கு இளங்கோன் மீது விமர்சனம் வந்துட்டு இவ்வளவு தூரம் ஆவேசப்படுறாரு. ஒரு நிமிஷம், நான் ஒரு காலகட்டத்திலும் இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர் எந்த நிலை, எல்லா நிலைகளிலும் என் கட்சி தலைவரை இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி என்று எந்த தலைவர்கள் அனைவரை பற்றி எந்த கட்சி தலைவர் விமர்சித்திருந்தாலும் அதற்கு மறுப்பு அறிக்கை கொடுத்திருக்கிறோம். நான் எதிர்த்தறி கொடுத்திருக்கிறோம். திருமதி இந்திரா காந்தியை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பட்ட முறையில் கொச்சைப்படுத்தி விமர்சனம் செய்ததா இல்லை? எல்லா காலகட்டத்திலும் செய்ததா இல்லையா? எந்த கட்சி அறிவித்திருந்தாலும் செய்ததா இல்லையா? நான் சொல்ற எந்த கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, மற்ற எந்த கட்சிகள் எங்களுடைய தலைவர்களை பற்றி தவறாக பேசியிருந்த நேரத்தில் எங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரை இந்திரா காந்தியை திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பட்ட முறையில் விமர்சித்த பிறகும் அந்த கட்சியோடு கூட்டணி அமைக்க தயாராக இருந்தது காங்கிரஸ். அப்போது உங்களுடைய வேதனையில் எங்களுடைய தலைவரை பற்றி தனிப்பட்ட முறையில், அதிமுக இந்த சோனியா காந்தியை பற்றி தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்த பிறகும் அவரோடு கூட்டணி அமைக்க, அவரோடு சேர்ந்து செயல்பட காங்கிரஸ் தயங்கியது இல்லை. எல்லா கட்சியும் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணும்போது நீங்க அமைதியா இருக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சி தலைவர் மற்றவங்களை பண்ணா எங்களுடைய ஒழுங்கு நியாயம் போயிருக்கு அப்படின்னு வருத்தப்படுறோம். காங்கிரஸ் கட்சி தலைவரை பற்றி இன்றைக்கு நான் குறிப்பிட்டவாறு இவ்வளவு மோசமான விமர்சனங்களை அந்த கட்சிகள் செய்தால் நீங்க சொல்வதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் சொல்ல விரும்பல, இருந்தாலும் நீங்க இல்லன்னு சொன்னனால நான் சொல்லுறேன். என்னுடைய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்குறீங்க. மதுரையில் இந்திரா காந்தி அவர்கள் தாக்கப்பட்ட போது அவர்கள் பற்றி திமுக செய்த விமர்சனம் என்ன என்பது வரலாறு தெரியும், உங்களுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. அவர்களுக்கு விதவை பென்ஷன் தர தயாராக இருக்கிறோம், அவருடைய ஆடையில் வடிந்த ரத்தம் பற்றி நான் விமர்சனம், இதெல்லாம் எவ்வளவு தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யப்பட்டது. பழனிமாறன் உங்க கூட இருந்தார், சிவாஜி கணேசன் கூட, அவ்வளவு பேர் இருந்திருக்காங்க, நாடு பார்த்திருக்கிறது. நீங்கள் அப்படி சொன்னதா நான் நினைக்கலன்னு சொல்லி சொல்றீங்க. தனிப்பட்ட விமர்சனங்களை நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை, அதை எதிர்த்திருக்கிறோம். அது எந்த கட்சி செய்திருந்தாலும் சரி. ஆனால் இன்றைக்கு அன்னை சோனியா காந்தி பற்றி, ராகுல் காந்தி பற்றி காங்கிரஸை அழிப்பதாக சொல்லுகிற ஒருவரோடு அவருக்கு ஆதரவாக ஒரு கட்சி தலைவர் இருக்க முடியும்னு பாருங்கள். இன்னொரு விஷயம், நீங்க கூட்டணியே வச்சீங்க, இவர் ஆதரவா ஒரு போராட்டம் நடத்த என்ன தப்பு தெரியல. கோவனுக்கு ஆதரவா போராட்டம் நடத்திட்டான்னு சொன்னா விமர்சனம் பண்ண ஒரு கட்சியோட கூட்டணியே வச்சாச்சு. எமர்ஜென்சில எதிர்த்து செயல்பட்டவங்க திமுகவினர் உள்ள தள்ளியது காங்கிரஸ் கட்சி, ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தாங்க. எதிரெதிர் கட்சியாக பகைமை பாராட்டிய இரண்டு கட்சிகள் ஒன்று சேரலாம், தப்பு கிடையாது. அது பெருமையா சொல்ல முடியும். நம்ம கருணாநிதி அவர்கள் எதிர்த்தாலும் ஆதரித்தாலும் முழுமையா இருப்பார் சொல்லி திரு கருணாநிதி அவர்களும் பெருமையா சொல்லிக்கிறார். காங்கிரஸ் கட்சியும் அந்த நட்பை விரும்புகிறது. பிரணாப் முகர்ஜி 10 முறை வந்து போயிட்டார். இந்த உறவு ஒரு நாள் கசந்ததாவே இல்லை. இது அரசியல்ல வழக்கமான ஒன்றாக இருந்திருக்கிறது. இருக்கலாம். ஆனால் நீங்க குறிப்பிட்டது போல இன்றைக்கு திரு கோவருடைய அறிக்கை இல்லை. திரு கோவருடைய அறிக்கையில் நீங்கள் படித்திருப்பீர்கள் நினைக்கிறேன், இல்லையா, அனுப்பி வைக்கிறேன்.
ராகுல் காந்தியை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். சோனியா அவர்களை மிக கொச்சையாக பேசுகிறார். 10 ஆண்டுகள் பிரதமர் இருந்தவரை பற்றி ஒரு தீவிரவாதத்தோடு பேசுகிறார். சீமான் அவர்கள், திரு வைகோ அவர்கள், திரு பழனிமாறன் அவர்கள், திரு திருமாவளவன் அவர்கள், திரு பண்ருட்டி வேல்முருகன் தமிழ்நாட்டில் ஒரு 10-15 தலைவர்களுக்கு மேல சொல்லலாம் காங்கிரஸ் கட்சியை பற்றி தனிப்பட்ட முறையிலும் பகிரங்கமாகவும் தேச துரோகம் செய்தார்கள், தமிழர்களை கொன்று குவித்தார்கள், அரக்கி என்னென்னமோலாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. இல்ல கவலைப்படல, அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களை பற்றி இவர் ஆரம்பிக்கவில்லை, அதை பற்றி அவர் பேசவில்லை. இன்றைக்கு குறிப்பாக திரு கோவன் அவர்கள் இத்தகைய நிலை எடுத்த பிறகு, காங்கிரசுக்கு எதிர்நிலை எடுத்த பிறகு, காங்கிரஸை கொச்சைப்படுத்தும் போது அவருக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துவதைத்தான் குறிப்பிடுகிறேன். அது மிக முக்கியமான விஷயம். இல்ல, கோவனுடைய அந்த அறிக்கையை எதிர்த்து பாராட்டல, கோவனுடைய மதுவிலக்கு பிரச்சனைக்காக அவர் கைது செய்யப்பட்டார். இதற்கு முன்னால் அவர் வேறு செய்திருக்கலாம். பிரச்சனைக்கு சப்போர்ட் இல்லையா? இல்ல, இஷ்யூ பேஸ்ட் சப்போர்ட்டா ஒரு தலைவர் தன்னுடைய கட்சியை, தன்னுடைய தலைமையை விமர்சித்த ஒருவரை ஆதரிக்க அவசியம் என்ன என்னுடைய கேள்வி. அந்த பிரச்சனையில இந்த பிரச்சனை அரசியல் கையில் எடுக்காத கட்சியே கிடையாது. இருக்கலாம், இதுல ஒரு அரசியல் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, இதை கையில் எடுக்கிறார், ஒரு அரசியல் தலைவராக அவர் செய்கிறார். நான் சொல்றேன் கேளுங்க. கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் அவரை ஆதரிக்க சொல்லுகிறார். நான் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் தன்னுடைய சொந்த கட்சி தலைவரை அமைப்பதை, சொந்த கட்சி தலைவர் கொலை சொல்லுவதை, சொந்த கட்சி தலைவரை பற்றி தவறாக விமர்சிப்பதை பண்ணவே இல்லையே. இளங்கோன் அது எங்கேயுமே எப்படி முன்னாடி அவர் செய்தார் என்பது இல்லை. முன்னாடி இந்த கேள்வி வச்சுதான் நான் உணர்றேன். அதாவது முன்னாடி ஒரு விஷயம் ஒருத்தர் தவறான கருத்தை சொன்னார் என்பதற்காக பின்னாடி அவரை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்கள் இந்த திமுக உள்பட, அதிமுக உள்பட, மதிமுக உள்பட எந்த கட்சியோடும் எந்த விதமான வரும் ஒரு காலத்தில் வைத்திருக்கவே முடியாது. அது வேறு விஷயம். நான் சொல்றேன், அது வேறு விஷயம். அரசியல் கட்சிகளோடு பேசுவது வேறு விஷயம். இந்த விஷயத்தில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தனிநபர்கள் அல்லது இயக்கம் அரசியல் ரீதியாக கருத்துக்கு பரிமாற்றங்களை செய்த போது அதை வரவேற்க வேண்டும். அதை நானும் வரவேற்கிறேன். ஆனால் அதே கருத்து பரிமாற்றம் ஒரு தலைவரை கொலை செய்வேன் என்று சொல்கிற அளவுக்கு போகிற போது அது சந்தர்ப்பவாதம் அல்ல, அது தீவிரவாதம். 2016 சட்டமன்ற தேர்தலில் இளங்கோவனுடைய செயல்பாடு சரியான திசையில வழிநடத்தி செல்லாது, இவருடைய செயல்பாடு சரியில்லை, அடுத்த கட்டத்துக்கான இலக்கியம் என்பது தெளிவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. 2016 தேர்தலில் உங்களுக்கு என்ன வாய்ப்பு பாக்கி இருக்கு? ஒன்று, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும், அல்லது தனித்து போட்டியிட வேண்டும், அல்லது வேறு ஏதேனும் கூட்டணியோடு சேர வேண்டும். அதிமுக சேர்க்கும் என்று நம்பிக்கை இப்போதைக்கு இல்லை. என்னை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைக்க வேண்டுமா, தனித்து இருக்க வேண்டுமா, அல்லது எந்த பாதை செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும் அகில தலைமை. அதற்காக தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் ஒற்றுமைப்படுத்தப்பட்டு ஒரு கருத்தை, தெளிவான கருத்தை அவர்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் போது அந்த கருத்தை அகில தலைமை கட்டாயம் உறுதியாக ஏற்றுக்கொள்வார்கள். இளங்கோவனுடைய செயல்பாடு 2016 சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்வதற்கு ஒரு ஊர் விளைவிக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சமா இருந்தால் என்ன வாய்ப்பு பாக்கி இருந்து இவர் என்ன கெடுத்த போறான்னு சொல்லுங்க. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டு அரசியல் சூழலை பற்றி இந்த அரங்கில் விவாதிக்க முடியாது. ஏனென்றால் எனக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. எங்க கட்சி தலைமையோடு பேசுவது, எங்க கட்சி தலைமை உங்களுடைய சொந்த கட்சி விமர்சனம் பண்ண சொல்ல, என்னுடைய மாநில தலைவரை விமர்சனம் பண்றதுக்கு நீங்க தயங்கல இந்த மேடையில. நான் கேட்கறது காங்கிரஸ் கட்சிக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குன்னு தான் கேட்கிறேன். நீங்க யாரோட கூட்டணி வைக்க போறீங்கன்னு கேட்கல. அதை மாஸ்கி கொடுத்த ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ். மாநில தலைவரை விமர்சிக்கிறது சொல்ல வேண்டாம். தமிழ்நாட்டில் சூழல் இன்றைக்கு அகில இந்திய தலைமையோடு இணைந்து தமிழ்நாடு காங்கிரசுக்கு ஒரு நல்ல சூழலை உருவாக்குவதற்கு நாம் தவறிவிடுவோமோ என்ற பயம் இருக்கிறது எங்களுக்கு. அந்த நிலைப்பாட்டில் உங்களை இளங்கோன் விமர்சிக்கலனோ, நீங்க இளங்கோன் விமர்சிக்கலன்னு சொன்னா கேட்கறோம் யாருமே கேட்க போறது இல்ல. நான் இதுவரையில் எந்த விமர்சனமும் செய்யவில்லை. அகில இந்திய தலைவர் சந்தித்த பிறகு வெளியிலே வந்து ஒரே ஒரு விமர்சனம் சொல்லியிருக்கிறேன். அவருடைய ஒழுக்கத்தை பற்றி, நேர்மையை பற்றி அவர் அதனால வருத்தமே படுறாரு. சொல்ற கேளுங்க, அரசியல் கட்சி தலைவருடைய ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய கட்சிக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் வெளிப்படையாக சொல்லுகிறேன். நான் தனிப்பட்ட நபர்களை பற்றி எப்பொழுதும் பேசியது கிடையாது. என்னுடைய 45 ஆண்டு வரலாற்றில் இந்த பயணத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரையும் தனிப்பட்ட முறையில் குறை சொல்லியோ பேசியிருக்க மாட்டேன். ஒன்று.
அப்படி பண்பாடும் எனக்கு இல்ல. அதான் என்னுடைய ஒழுக்கம். இன்னொன்று, இல்ல அவருடைய நேர்மை பற்றி நீங்க கேள்வி இப்ப சொல்றேன் கேளுங்க. நான் அதை குறிப்பிடுவதற்கு அந்த ஒழுக்கம் நேர்மையை பற்றி சொல்வது என்பது எந்த பிரச்சனை, முதல் பிரச்சனையே கோவனவர்கள் பிரச்சனை தான் அங்கே ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு கோவனவர்கள் பிரச்சனையில சந்தேகம் இருந்தா இல்ல அவருடைய ஒழுக்கம் மற்றும் நேர்மை பற்றி கேட்க வேண்டியது இல்ல. சொல்லிருக்கணும் தலைமை மீதான பற்று இல்லை அப்படின்னு சொல்லிருக்கணும். சொல்ற ஒழுக்கம் நேர்மை எங்க வருது? இல்ல சொல்றேன் கேளுங்க. எந்த கட்சிக்கு விசுவாசம் இல்லாத ஒழுக்கம் தான் நினைக்கிறேன். என்னுடைய பார்வை ஒழுக்கம் தான் அது. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை விமர்சிக்கிறவரை ஆதரிக்கிற ஒரு தமிழ்நாடு தலைவர் இருக்கும்போது அதை ஆதரிக்க முடியாது. அவருடைய நேர்மையை சந்திக்க நிலைமை வந்து விட்டது. மாநில தலைமை எதிர்த்தால் அது ஏற்கலாம், அகில இந்திய தலைமை எதிர்த்தால் அது ஒழுக்கம் கெட்டத்தனம். அழுகி மாநிலத்தை யார் எதுக்குறா? நீங்க 7-8 பேர் அத்தனை பேர் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கீங்க? மாநில தலைமைக்கு ஆதரவா கொடுத்து இல்ல, நீங்க தவறா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. நான் கட்சியில் அங்க உள்ள என்ன பேசணும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இளங்கோவனுக்கு நற்சான்று கொடுத்துருக்க மாட்டீங்க. இல்ல நீங்களே எப்படி கற்பனை பண்ண முடியும்? நீங்க சொல்லுங்க, நற்சான்று சொல்லுங்க. இல்ல மாத்திக்கிறேன். நான் சொல்ல நீங்க மாத்திக்கல. நீங்க கேள்வியே தப்பா கேக்குறீங்க. அதான் நான் மாத்திக்கிறேன் சொல்ற கேளுங்க சார். நாங்க எல்லாம் பழுத்த அனுபவம் பெற்ற தலைவர்கள். ஒன்னு புரிஞ்சுக்கணும், பல்வேறு அரசியல் களங்களில் நீந்தி வந்திருக்கிறவர்கள். அது மட்டுமல்ல, எல்லா சூழலையும் பார்த்து வந்திருக்கிறவர்கள். இன்னொன்று சொல்கிறேன், எங்கள் பண்பாட்டில் எங்கள் ஒழுக்கத்தில் எங்கள் நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் ஒருபோதும் கட்சிக்கு துரோகம் செய்வர்கள் இல்லை. சார் மாநில தலைமையுடைய செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லலையா? நீங்க சொல்ற கேளுங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியுடைய செயல்பாட்டை பற்றி பேசியிருக்கிறோம். ஆனால் என்ன பேசணும்னு சொல்லவில்லை, வெளியில சொல்லவில்லை, இன்னும் சொல்லவில்லை, இன்னும் நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அது எங்களுடைய கட்டுப்பாடு. 2016 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு அரசியல் பார்வையா என்னுடைய பார்வையில மக்கள் நல கூட்டு இயக்கம் சேர்க்க மாட்டோம், நாங்க சேர மாட்டோம் சேர்க்க மாட்டோம் சேர மாட்டோம் சொல்லிட்டாங்க. அதிமுக சேர்ப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அரிதாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ப்பதற்கான வாய்ப்பு தான் மிச்சம் இருக்கிறது. திமுக ஒன்னும் அவ்வளவு பெரிய அவர்சனா இல்ல காங்கிரஸ் சேர்க்க மாட்டேன்னு. சோ இவருடைய செயல்பாடு எங்க குறைஞ்சு வச்சு? இவர் இன்னும் சொல்ல போனா திமுகவை விட அதிமுகவை தான் கடுமையா விமர்சனம் பண்றார். சோ காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இயல்பான கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் தான் ஏற்படுத்திட்டு இருக்காரு. இதுல என்ன தவறு செஞ்சிட்டாரு? இல்ல நீங்க தனிப்பட்ட ஒரு நபரை முன்னிலைப்படுத்தி மட்டும் பேசுகிறீர்கள். நாங்கள் இந்த கட்சி முன்னிலைப்படுத்தி பேச விரும்புகிறோம். காங்கிரஸ் கட்சி எத்தகைய நிலைப்பாட்டில் செயல்பட்டால் காங்கிரஸ் கட்சி முன்னிலைப்படுத்தப்படும் என்பதற்கு சரியான வழித்தடங்களை நாம் தேட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். என்ன தனித்து சொல்றீங்களா? இல்ல சொல்றேன். இல்ல நான் கேட்கிறேன், வாய்ப்பு என்ன? தனித்து போட்டிடுவதா கூட்டணி போட்டிடுவதா என்பதை பற்றி அகில தலைமை முடிவெடுக்கும். ஆமா, உங்களுடைய பரிந்துரை என்ன? நமக்கு நம்ம பிராக்டிகலா பேசணும். இல்ல நம்முடைய பலம் தனிப்பட்ட முறையில போட்டியிட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுல காங்கிரசுடைய பலம் தற்போது இல்லை. இதுதான் இயல்பான உண்மை. நம்ம அப்ப கூட்டணி அமைச்சுதான் போட்டியிடும் சொல்லும்போது கூட்டணிக்கான வாய்ப்பை நான் சொன்னதை விட திமுக மட்டும்தான் எஞ்சியே இருக்கிறது. இல்லாட்டி காங்கிரஸ் தலைமையில புதிய கூட்டணி தான் கட்டமைக்கணும். அதற்கான வாய்ப்பு கண்ணு கட்டிய தூரம் தெரியவில்லை. நான் ஒன்றை சொல்கிறேன், வருத்தப்படாதீர்கள் தயவுசெய்து. அப்படியே திமுக கூட்டணி வைக்க வேண்டும் என்றாலும் கூட நண்பர் முன்னாள் துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி இவருடைய நையாண்டி தரத்தை ஒத்துக்கொள்வார்களா? அந்த கட்சி நல்லா ஒத்துக்குவாங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நண்பர் ஸ்டாலின் அவர்கள் பெருந்தன்மை பேசவில்லை என்பது வேறு. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், அதை போலவே அதிமுக தலைமை மீது வைத்த விமர்சனங்களுக்காக தமிழகத்தில் எந்த கொந்தளிப்பதும் உங்களுக்கு தெரியும். இந்த இப்படிப்பட்ட சூழலில் ஒரு மாநில தலைவர் தன்னிச்சையாக எல்லா கட்சி தலைவர்களை பற்றியும் தவறாக பேசுவது எந்த வகையில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நினைத்து பாருங்கள். ஒன்று, எல்லா கட்சி தலைவர்களை பற்றியும் தவறாக பேசிவிட்டு அவ்வளவு கூட்டு வைத்துக் கொண்டு எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். இல்ல இப்ப நீங்க இவ்வளவு சொல்லும் போது திமுகவோட கூட்டணி அமையாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற அச்சம் தான் நீங்க இவ்வளவு முனைவதற்கான காரணமா? நான் தனிப்பட்ட கூட்டணியா இல்லையா என்பது இப்பொழுது முடிவெடுக்க முடியாது. ஆனால் அதற்கான வழித்தடங்கள் அத்தனையும் அடைத்து விட்டால் காங்கிரஸ் நிலையில் செல்ல வேண்டும் என்று வருத்தம் இருக்கிறது. இல்ல சாதாரணமாக வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்களுக்கே காங்கிரசுக்கு திமுகவும் திமுக காங்கிரசுக்கும் இன்னைய தேதியில இந்த தேர்தலில் இயல்பான கூட்டணியாக தான் தெரிகிறார்கள். நான் சொல்றேன், 10 வருடம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார். அந்த கூட்டணி வெற்றிகரமான கூட்டணியாக டெல்லியில் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பிறகு கூட நட்பாகவும் அது இருந்திருக்கிறது. இருக்கலாம், அரசியல் நீ சொன்ன அதற்கு பிறகு நாங்கள் கூட்டணியாக இல்லை, அது உண்மைதான். ஆனால் எல்லா காலகட்டத்திலும் நமக்குள்ள வாய்ப்புகளை நாம் அடைத்துவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வை. திராவிட முன்னேற்ற கழக தலைவரை பற்றி விமர்சனம், தமாக தலைவரை பற்றி விமர்சனம், அதிமுக பற்றி விமர்சனம், வைகோவை பற்றி விமர்சனம், திருமாவளவை பற்றி விமர்சனம், கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி விமர்சனம்,
யாரையும் இன்னும் விட்டு வைக்கவே இல்லை. எல்லோரையும் விமர்சித்து விட்டு திமுக யாரும் கூட்டணிக்கு தயாரா இல்லை. அவர்களெல்லாம் காங்கிரஸ் விமர்சிக்கிறார்கள். ஒரு நிமிஷம். மக்கள் நல கூட்டு இயக்கம் காங்கிரஸ் விமர்சிக்கிறது. பாமக காங்கிரஸ் இருந்து பிரிந்த கட்சி. இடதுசாரிகள் காங்கிரஸை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைக்க முடியாதுன்னு சொல்லிருச்சு. வேற யாரும் ஒன்று சொல்ல, இவர்கள் அனைவரும் காங்கிரஸ் இளங்கோவன் அவர்களை பதிலுக்கு விமர்சிக்க கூடாது. நோ இளங்கோவன் காங்கிரஸ் மீது வைத்த விமர்சனங்களுக்கு இளங்கோவன் பதிலளித்தால் வரவேற்கிறேன். நான் அதை பற்றி குறை சொல்லவில்லை. தனிப்பட்ட விமர்சனங்களை வைப்பதைத்தான் நான் எதிர்க்கிறேன் ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. நான் இப்பொழுது எந்த தேர்தலும் யாரோடும் கூட்டணி வைக்க போகிறோம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒருவேளை வந்தால் அதற்கான சூழலை வைத்திருக்க வேண்டாமா? நான் திரும்ப திரும்ப ஒரே கேள்விதான் கேட்க முயற்சி பண்றேன். வேற எந்த கட்சி கூட்டணிக்கு தயாரா இருந்துச்சு இளங்கோவன் கெடுத்துட்டான்னு சொல்றீங்க? பாக்கி திமுக ஒண்ணுதான். திமுக தன்னால் அமைஞ்சதற்கான வாய்ப்புகள் 90 விழுக்காடு இருக்கிறது. ஒரு நிமிஷம். அது உங்கள் பார்வை இருக்கலாம், இருக்கலாம். இல்ல ஒரு வாய்ப்பு சொல்லுங்க. நான் சொல்றேன், அரசியலில் எந்த நேரத்தில் நடக்கும் யாருக்கும் தெரியாது. இன்னும் 6 மாதம் இருக்கிறது. அதற்குள் தலைகள் மாற்றம் வர வாய்ப்பு இருக்கிறது. கோவன் அவர்களை ஆதரித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியது இளங்கோவன் செய்த துரோகம், தலைமைக்கு செய்த துரோகம் என்று நீங்கள் கருதீர்களானால், ராஜீவ் கொலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நளினியை பிரியங்கா காந்தி நேரில் சென்று பார்த்ததை என்னவென்று சொல்வீர்கள்? ராஜீவ் காந்தி மரண தண்டனையை சகோதரி பிரியங்கா பார்த்ததில் தனிப்பட்ட முறையில் அவர் சந்தித்து, தனிப்பட்ட முறை எங்கே? ஒரு நிமிஷம். அவர்கள் உறவினர்களா? இல்ல, அதெல்லாம் இல்ல. ஏற்கனவே எங்கள் தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கியிருக்கிறார். நளினிக்கு வந்து ஏற்கனவே மரண தண்டனை, ஆயுள் தண்டனை அவருடைய பரிந்துரை செய்தார்கள், நடந்தது. அது எங்களுக்கு தெரியும். அவருடைய பெருந்தன்மையை அது காட்டுகிறது. அந்த அடிப்படையில் கோவன் ஆதரிச்சா அது பெருந்தன்மை இல்ல, தலைமைக்கான துரோகம் இல்ல. நான் சொல்றேன், ராஜீவ் காந்தி கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் காட்டினால் அது பெருந்தன்மை இல்லை. ஒன்று சொல்ல, கோவனுடைய கருத்து சுதந்திரம் பேசுனதுக்கெல்லாம் பாடினதுக்கெல்லாம் ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லி இளங்கோவன் பேசினால் வந்து தலைமைக்கான இல்ல. ஒரு நிமிஷம். நீங்க மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறீங்க. அது இல்ல. அந்த பார்வை வேறு, இந்த பார்வை வேறு. நான் ஒரு கட்சி, ஒரு நிமிஷம். ஒரு கட்சி தலைவர் தன்னுடைய கட்சி தலைவரை பற்றி பேசுவதை, எழுதுவதை, கட்சியை பாடைகட்டுவர் என்று சொல்லுற அளவுக்கு பேசுவதை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் இருக்க முடியாது. பாடைகட்டுவர் ஒரு பாட்டு தலைவரை, உங்களுடைய தலைவரை கொலை செய்ததாக குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள், தண்டனை வழங்கப்பட்டவர்கள், இன்னைக்கு வரைக்கும் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களை நளினி சென்று பார்த்தால் அது எப்படி தனிப்பட்ட விஷயமாகும் நான் கேட்கிறேன். எந்த நட்பும் கிடையாது அவர்களுக்கு, எந்த பழக்கமும் கிடையாது அவர்களுக்கு. இல்ல நீங்க சகோதரி பிரியங்காவுடைய தனிப்பட்ட பிரச்சனையை இங்கே எடுக்க விரும்பவில்லை. நான் ஒரு நிமிஷம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். ஏற்கனவே அந்த அம்மையாருக்கு எங்களுடைய தலைவியே அவர் ஒரு பெண் குழந்தைக்கு தாய் இருக்கிறார், அவரை மன்னிக்க என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் சென்றிருக்கலாம். அது அந்த அளவில் சோனியா காந்தி அவர்கள் மன்னிப்பு கடிதம் கோரியது ஓகே. நளினிக்கு மட்டும்தான் தாய் பொண்ணு இருக்காங்களா? முருகனுக்கு இல்லையா? நளினியோட கணவர் அவர் மரண தண்டனை கைதியா இருந்தாரு. அவருக்கு பிள்ளை இல்லையா? சாந்தனுக்கு இல்லையா? பேரறிவாளனுக்கு இல்லையா? அவர்கள் குடும்பம் குட்டி இருக்க வேண்டாமா? அவருடைய தாய் இன்னைக்கு கதறிட்டே இருக்காங்களே, காதல் இல்லையா? அற்புதமால் தெரு தெருவா கதறாங்களே, அதை அழறாங்களே, என்னுடைய பிள்ளை ஒண்ணுமே செய்யல, பேட்டரி வாங்க. அது காங்கிரஸ் தலைமையோட காதை எட்டலையா? அதுக்கு பெருந்தன்மை தேவை இல்லையா? அந்த விஷயத்தை ராஜீவ் காந்தி கொலை பற்றி தனிப்பட்ட சொல்லுகிறேன். அந்த கொடுமையை யார் செய்திருந்தாலும் அது மன்னிக்கப்படக்கூடிய குற்றம் அல்ல. அவர்கள் மன்னிக்கப்படவே முடியாத குற்றத்தை செய்தாக நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் அந்த நளினியை பிரியங்கா காந்தி பார்க்கிறார். இல்ல அதற்காக அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கியது அன்னை சோனியா காந்தி, அவருடைய பெருந்தன்மை. அந்த அடிப்படையில் அந்த அம்மையாரை அவர்கள் சந்தித்தார்கள் என்பது செய்தி. இது வரலாறு. இதற்கு பிறகு அந்த செய்திக்கும் இந்த செய்திக்கும் நீங்கள் முடிச்சு போடுவதை நான் விரும்பவில்லை. ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன். ஒரு கட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும்? எந்த கட்சியிலாவது தன்னுடைய கட்சி தலைவரை கொலை செய்வது சொன்ன பிறகு சொல்கிற பாடுகிறவரை பேசுகிறவரை பற்றி
அவருக்கு பாராட்டுக்கு வாசிக்க முடியுமா? இல்ல அவருக்கு வெண்சாவரம் வீச முடியுமா? சொல்ற ரெண்டு மக்களுடைய பார்வைக்கு மக்கள் பார்க்கட்டும். ஆனா இந்த விஷயத்துல எங்களுடைய கோபமே, என்னுடைய கோபம் தனிப்பட்ட முறையில நான் யாரையும் இணைக்கவில்லை. இதுல என்னுடைய கோபமே நண்பர் இளங்கோ அவர்கள் இந்த செயலை செய்திருக்க கூடாது. நீங்கள் அத்தனை வரும்போது சென்று பார்த்தபோது அகில இந்திய தலைமையுடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்தது? அதை பற்றி நான் இங்கே சொல்ல முடியாது. நாங்கள் தலைவர் ராகுல் காந்தி இடத்தில் 1 மணி நேரம் பேசினோம். அன்னை சோனியா 40 நிமிடம் பேசினோம். விரிவாக பேசினோம். எல்லோருடைய கருத்துக்களும் கருத்து பரிமாற்றம் நடந்தது. ஆனால் அதை பற்றி அது உட்கட்சி விவகாரம், அது உள்ளே வெளியிலே பேச முடியாது. உங்களுடைய குரல் ஏற்கப்பட்டதா? அதை பற்றி இப்பொழுது துரத்து பாருங்கள். ஏற்கப்படல அப்படின்னா வெளியில செய்திகள் வருது. தலைமை மாற்றம் பற்றி தேர்தல் நேரத்தில் எந்த முடிவுக்கும் வரல, உங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதுங்கிறதா ஊடகங்கள் வரக்கூடிய செய்தி. ஊடகங்கள் அதற்காக செய்திகளை பரப்பிக் கொண்டிருப்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை. அது யார் அதை சொல்லுகிறார்கள் எனக்கு தெரியும், எப்படி வருது எனக்கு தெரியும். ஆனால் தலைமை மாற்றம் தேர்தலுக்கு முன்னால் நிச்சயம் என்று நினைக்கிறீர்கள்? நான் சொல்லுகிற விஷயத்தை ஒன்றை புரிந்து நாங்கள் எங்கள் தலைமையோடு பேசிய விஷயங்களை இங்கே நான் வெளியிலே பேச மாட்டேன். நன்றி திரு தங்கபால். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டது நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.